हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं, हर नमः पार्वती पतये सद्गुरुस्वामिनः। कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते। रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरम्। रामेनाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहम्। रामे प्रीतिरतीव मे कुलगुरो, श्रीराम रक्षस्व मां वरं न याचे रघुनाथ। युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु, इदं प्रियं नाथ वरं प्रयच्छ। पुनः पुनस्त्वामिदमेव याचे, रघुनन्दन एव दैवतं नः। रघुवंशोद्भव एव दैवतं नः, भरताग्रज एव दैवतं नः। भगवान् राघव एव दैवतं नः, रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं। राघवेश तव पादसेवनं सम्भवं तु मम जन्म जन्मनि। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे, संसारसर्पदष्टं यः विष्णुरादममोमुचति। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने, प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। स्वभक्तपक्षपातेन तद्विपक्षविदारणं, नृसिंहमद्भुतं वन्दे परमानन्दविग्रहं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः। श्रीहरये நமः. ஸ்ரீரங்கம் ராமாசிரமம் நம்மளுடைய தேவேஜனத்தில் வியாச பௌர்ணிமாவை உத்தேசித்து இப்போ பாகவத சப்தாகம் நடந்துருக்கு. இன்னைக்கு திரையோதசின்னா நாளன்னைக்கு 29 ஜூலை அன்னைக்கு வியாச பௌர்ணிமா வர்றது. வியாசாச்சாரியாளுடைய அவதார தினம், குரு பௌர்ணிமா. பராசரருக்கும் சத்தியவதிக்கும் அவதரிச்சார் வியாச சத்தியவதி சுதா அப்படின்னு. அந்த அம்மாவும் மகாசாத்வி உத்தமை. அந்த சத்தியவதிங்கிற அந்த உத்தமிக்கு அவதாரம் பண்ணினார் வியாசாச்சாரியால். வசிஷ்டருடையவே வம்சத்துல வரா. வசிஷ்டருடைய பிள்ளைக்கு சக்தின்னு பேரு, சக்தியோட பிள்ளைக்கு பராசரர்னு பேரு. அவருடைய பிள்ளைதான் வியாசாச்சாரியா. வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே அப்படின்னு வியாசருடைய தியானம். வசிஷ்டரோடவே ஞான வாசிஷ்டம் யோக வாசிஷ்டங்கள்லாம் பண்ணேன். ராமனுடைய குருவானே வசிஷ்டருடையவே கொல்பேரன். சக்தின்னு அவர் ஒரு மகாபுருஷர் ரிஷி, அவருடையவே பேரன். பராசர பகவான் அப்படின்னு விஷ்ணு புராணம் பண்ணியிருக்காள், ஸ்மிருதி பண்ணியிருக்காள். பராசர ஸ்மிருதின்னு ரொம்ப பிரசித்தம். அவருடையவே புள்ள. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெருமை வியாசாச்சாரியாளுக்கு எங்கள் சுகாச்சாரியாளுடைய பிதா அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது. வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம்
பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். சம்ஸ்கிருதத்தில் தாத்தான்னா அப்பான்னு அர்த்தம். இடத்த பொறுத்து இந்த சொல்லு வரும். தாத்தேன்னா குழந்தைன்னும் குறிக்கும், அப்பாவையும் குறிக்கும். தமிழில் தான் தாத்தா அப்படின்னா அப்பாவோட அப்பாவோ அம்மாவோட அப்பாவோ அப்படி குறிக்கும். சுகதாதம் தபோநிதிம் அப்படின்னு தபோநிதியான வியாசாச்சாரியால் எங்கள் சுகாச்சாரியாலுடைய பிதா அப்படின்னு ஒரு பேரு. பாகவதம் இப்போ யார் சொல்லின்னு இருக்காரோ பரீட்சித் ராஜனுக்கு, அதையே நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த சுகாச்சாரியாலுடைய சுகசாஸ்திரம். பாகவதம்ங்கிறது இது ஒரு சாஸ்திரம். இது பெரியவாள்லாம் பிரஸ்தான சதுஷ்டயம்னு சொல்லுவாள். இப்படி பிரம்மசூத்திரம், தசோபனிஷத்து, கீதையை பிரஸ்தானத்திரயம்னு சொல்கிறாளோ அது ஆயிடுத்து. சாதுர்மாசியம் ஆரம்பிச்சாச்சு. அந்த சாதுர்மாசியத்தில் இந்த 2 மாதங்களும் 4 மாதம் முடியலே 4 பட்சங்கள்னு இந்த விதியெல்லாம் வச்சிருக்காள். இந்த 2 மாதமும் பெரியவாள்லாம் ஒரு இடத்துல இருந்து சன்னியாசிகள்லாம் வியாசருடைய இந்த வாக்கான பிரம்மசூத்திரம், தசோபனிஷத்து, கீதை இதனுடைய பாஷ்யங்கள் எல்லாம் சங்கர பாஷ்யங்களை படிச்சுன்னு இருப்பாள். யாரையாவது படிக்க சொல்லி கேட்டுன்னு இருப்பாள். இந்த சாதுர்மாசியத்தில் முக்கியமான காரியம். வருஷா வருஷம் இந்த சாதுர்மாசியம்னா போன வருஷமும் அதே தான் பண்ணுவாள், இந்த வருஷம் அதே தான். வியாசருக்கு விசேஷ பூஜை பண்ணிவிட்டு குரு பௌர்ணிமாலே உடனே இந்த பிரஸ்தானத்திலேயே ஆரம்பிச்சு விடுவாள். ஆரம்பித்தா பிரம்மசூத்திரம் அவாவாளுடைய ஆச்சாரியாளுடைய சம்பிரதாயத்தில், இப்போ வைஷ்ணவ சன்னியாசியாக இருந்தால் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை அனுசந்தானம் பண்ணுவாள். ஸ்மார்த்தாலாக இருந்தால் ஆதிசங்கரருடைய அந்த பாஷ்யங்களை சிருங்கேரி, காஞ்சி முதலிய மட்டங்களில் அந்த பெரியவாள் யாராவது வித்வான் சொல்ல சொல்லி 10 பக்தால் அதுக்குன்னு அதிகாரிகளாக வச்சுட்டு ஆச்சாரியாலும் அதை சிரவணம் பண்ணுவாள். இந்த பிரஸ்தானத்திரயத்தை மாத்வாலாக இருந்தால் மத்வாச்சாரியால் பண்ணியிருக்காள் இந்த பாஷ்யம், அதை தழுவி அந்த பாடத்தை மடங்களில் சொல்லின்னு இருப்பாள். இந்த பிரஸ்தானத்திரயத்தோடு கூட பெரியவாள்லாம் சொல்லுவாள். 4வது ஒன்று இருக்குது, அது பிரஸ்தான சதுஷ்டயம். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லுவாள். சுகசாஸ்திரம். இது சுகசாஸ்திர கதாயாஸ்து மகாத்மியத்திலையும் இந்த சுகசாஸ்திரம்னு சொல்கிறாள். அந்த சுகாச்சாரியாலுடையவே பிதா நம்ம வியாசாச்சாரியால். அவருக்கு 4 முகம் இல்லைன்னாலும் அவர் பிரம்மாவான். ரொம்ப அழகான ஒரு தியானம். அச்சதுர்வதனோ பிரம்மா. பிரம்மான்னு சொன்னால் நமக்கு உடனே அந்த இமேஜின் 4 தலையோடு இருப்பார் அப்படின்னு வரும். ஆனால் வியாசருக்கு 4 தலை இல்லைன்னாலும் அவர் பிரம்மான்னார். திபாகுரபரோ ஹரிஹி. ஹரின்னு சொன்னால் 4 கையோடு இருப்பார். ஆனால் எங்கள் வியாசாச்சாரியாளுக்கு 2 கைதான். 2 கைதான் இருந்த பொழுதிலும் அவரும் விஷ்ணு தான். திபாகுரபரோ ஹரிஹி அபாலலோச்சன சம்பு பகவான் பாதராயணஹ. 3 கண்ணு பரமேஸ்வரன்னு சொன்னால் முக்கண்ணன்னு பேர். திரியம்பகம் யஜாமஹே அப்படின்னு தான் அவருடைய ஸ்துதி சொல்கிறது. திரியம்பகம்னா த்ரீணி அம்பகானி எஸ்ய சஹா. 3 கண் எவருக்கு உண்டோ அவருக்கு திரியம்பகன்னு பேர். அந்த 3 கண் இல்லைன்னாலும் எங்கள் வியாசாச்சாரியால் 3வது கண் இல்லைன்னாலும் அவர் பரமேஸ்வரன். அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாகுரபரோ ஹரிஹி அபாலலோச்சன சம்பு. நெத்தியில் இருக்கிற கண்ணு, அந்த கண்ணு இல்லைன்னாலும் எங்கள் வியாசாச்சாரியால் பரமேஸ்வரன். பகவான் பாதராயணஹா. பதரீஷண்ட மண்டிதத்தில் அவர் வசிக்கிறதுனால அவருக்கு பாதராயணர்னு பேர். பத்ரிகாசிரமே அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறதுனால பாதராயணர் அப்படின்னு அவருக்கு பேர். யமுனைக்கும் கிருஷ்ணான்னு பேர். அதில் ஒரு தீவு, அதில் அவதாரம் பண்ணினார். அதனால கிருஷ்ண துவைபாயணர் அப்படின்னும் பேர். வேதங்களே சாஸ்திரங்களே வகுத்து செய்மினி, சுமந்து, பைலர், வைசம்பாயனர்னு 4 சிஷ்யா. இப்படி ஆச்சாரியாளுக்கு 4 சிஷ்யாள்னு கீழே பார்க்குறோமோ அதுபோல் வியாசருக்கு அவருக்கு முன்னாடி இருந்தவர் வியாசர் இருக்கிறவர். அதனால் 4 சிஷ்யாள். அவளுக்கு இந்த வேதங்களை வகுத்து கொடுத்தார். வியாசர்னா வகுத்தவர்னு அர்த்தம். வேதங்களை வகுத்து கொடுத்தார். அதனால வேதவியாசர் அப்படின்னு அவரை சொல்றது. இப்படி 3 கண்ணு இல்லைன்னாலும் பரமேஸ்வரன் சொல்றேன், 4 தலை இல்லைன்னாலும் பிரம்மான்னு சொல்றேன், 4 கை இல்லை 2 கைதான்னாலும் நாராயணன் எப்படி சொல்றேன்னா, இவாளுடைய காரியம் என்னவோ அதை வியாசரும் செய்கிறாரா. பிரம்மாவோட காரியம்ங்கிறது சிருஷ்டி காரியம், விஷ்ணுவனுடைய காரியம்ங்கிறது ரக்ஷணம், பரமேஸ்வரனுடைய காரியம் சம்ஹாரம். சம்ஹாரமூர்த்தியாய் அவர் பிரகாசிக்கிறார். இந்த 3ம் அவர் செய்கிறாரா. என்ன பண்ணுறாருனால் ஸ்லோகங்களே வாக் பிரபஞ்சத்தை பெருசாக சிருஷ்டி பண்ணியிருக்கா. பிரம்மாவுக்கு போட்டியாய் பிரம்மா லோகத்தை படைச்சாரானால் இவர் சாஸ்திர பிரபஞ்சத்தை விஸ்தாரம் பண்ணியிருக்கார்.
4 லட்சம் ஸ்லோகங்கள் புராணத்தில், 1.5 லட்சம் ஸ்லோகங்கிட்ட இதிகாசத்தில். இதை தவிர பிரம்மசூத்திரங்கள், வியாசஸ்மிருதி முதலியவைகள் நிறைய பண்ணியிருக்கா. உபபுராணங்கள் இதெல்லாம் வியாசருடைய அலாதியானது. வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு சொல்லுவாள். உலகம் இனிமே இருக்கிற கால பர்யந்தம் யார் எதை பேசினாலும் வியாசர் சாப்பிட்ட மிச்சம்தான், அவர் சாப்பிட்டு துப்பின அந்த எச்சல் தான் அப்படின்பா. வியாசோச்சிஷ்டம், உச்சிஷ்டம்னா வாயில பட்டதுக்கு தானே எச்சல்னு பேர். வியாசருடைய வாக்கில் படாத விஷயம் எதுவுமே இல்லையா சாஸ்திர விஷயங்கள். அதனால வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால வாக் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார், பிரம்மாவோட போட்டி போட்டுண்டு. அதனால அவரே பிரம்மா. புராணங்களால நம்மளை வாழ வைக்கிறார், இகபர லாபங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். ரக்ஷணங்கிற பொறுப்பு விஷ்ணு வச்சுட்டு இருக்காருன்னா வியாசரும் நம்மளை க்ஷேமமாக வச்சிருக்கார். பாகவதம் படிக்கிறோம், நம்மளை சௌக்கியமாக வச்சிருக்காள் பகவானால். வியாசர் கொடுத்தது தானே. இங்கே பெரியவாள்லாம் சொல்லுவாள், சாப்பிட்றதே வியாசரை ஒரு தடவை நினைக்கணும். நம்ம பெரியவாளெல்லாம் நினைக்க எழுதி கொடுத்தார் வால்மீகி வியாசாதிகள். அதை இன்னி பரியந்தம் ஓலைச்சுவடியெல்லாம் எழுதி வச்சு காப்பாற்றிட்டு இன்றைக்கி நம்ம சாஃப்ட் காப்பி பரியந்தம் ஐபேடில் வச்சுட்டு படிக்கிறோம். நேற்றுக்கு பேப்பர் வரதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் கையாலேயே எழுதி காப்பாற்றினாள். அதுக்கு முன்னாடி செப்பேட்டிலெல்லாம் எழுதி காப்பாற்றினாள். வாக்காலேயே ஒருத்தருக்கு சொல்லி அந்த 18,000 ஸ்லோகத்தையும் நெற்று பண்ணி காப்பாற்றினாள். அப்படி தானே இன்னி வரைக்கும் வந்திருக்கு. வியாசரோட காலம் 5000 வருஷம் முன்னாடி அவர் எழுதினார். பிரதி எப்படி இன்னி வரைக்கும் கிடைக்கிறதுன்னு சொன்னால், பெரியவாள்லாம் காப்பாற்றி கொண்டு கொடுத்துருக்கா. எங்கள் ஆற்றுல செங்காலிபுரத்தில் மகாபாரதம் முழுக்க கையால் எழுதியிருக்கா ஓலைச்சுவடியில். எங்கள் பெரியவாள் வேத பாஷ்யங்கள்லாம் எழுதியிருக்கா ஓலைச்சுவடியில். எல்லாம் இருக்கு அவள் கையால் எழுதினது. அப்படி எல்லாம் நேரத்தை ஒதுக்கி ஓலைச்சுவடியில் எழுதுறதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம். ரொம்ப மெனக்கெடும். பேனால் எழுதுற போல இல்லை. அந்த ஓலை கிழிஞ்சு போயிடக்கூடாது. தப்பாக எழுதினா இப்போ அழிக்க முடியாது. அதை பென்சிலோ ஏதோ போட்டு அழிக்க முடியாது. எழுதினது தான், இல்லைன்னா கிழிச்சு போட வேண்டியதுதான் அந்த ஓலையே. ஓலையும் துர்லபமான காலம். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி வேத பாஷ்யங்களே மகாபாரதங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காள். ராமாயணங்கள்லாம் எழுதி வச்சு காப்பாற்றின்னு இருக்காள். இன்றைக்கி அந்த ஓலைச்சுவடியெல்லாம் அபூர்வமாக கிடைக்கிறது. சில மியூசியங்களில் பார்க்குறோம். அந்த பெரியவாளெல்லாம் நினைக்கணும், வியாசரை நினைக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு நமக்கெல்லாம் வியாசர் போடுறது அப்படின்பா எங்கள் பெரியவாள். யார் எதை கொண்டு ஜீவிக்கிறாளோ அது வேறு விஷயம். நாங்கள் சாப்பிட்றோம் ஒரு புடினால் வியாசரோட அனுகிரகத்தினால சாப்பிட்றோம். பாகவதத்தை படிச்சுட்டும் சாப்பிட்றோம், ராமாயணத்தை படிச்சுட்டு சாப்பிட்றோம். வால்மீகியோட பிரசாதம் வியாசருடைய பிரசாதம். அதனால ரக்ஷணம் பண்ணுறார். இகபர லாபங்கள் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த பாகவதம்னால். திபாகுரபரோ ஹரிஹி, 2 கையோடு இருக்கிற ஹரி. சம்ஹாரமூர்த்தி பரமேஸ்வரன்னா இவரும் சம்ஹாரமூர்த்திங்கிறே. எப்படி இவரும் ஆவார்? என்னத்தை அழிச்சார்னால் நம்மளுடைய அஜ்ஞானத்தை அழிச்சார். இல்லாததெல்லாம் இருக்கிறதாக நினைக்கிறதுக்கு மோகம்னு பேர். இது சுகம் அது சுகம்னு இல்லாத நம்மளாவே கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அஜ்ஞானம்னு பேர். அந்த அஜ்ஞானங்கள் எல்லாம் அழிக்கிறாராம், நம்மளுடைய மோகங்களெல்லாம் அழிக்கிறாராம். அஜ்ஞான துவாந்த வித்வம்ச ஆச்சாரியாலாம். அதனால அவெல்லாம் நமக்கு சம்ஹாரமூர்த்தி பரமேஸ்வரனே. நம்ம அஜ்ஞானத்தை அழிக்கிறாள், ஜென்மா இல்லாத நம்மளுடைய பிறப்பை அழிக்கிறாள். அதனால அவள் பரமேஸ்வரனே அப்படின்னு. அவரே பிரம்மா, அவரே விஷ்ணு, அவரே சிவன். இந்த ஸ்லோகங்கள்லேருந்து தான் குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹாங்கிற ஸ்லோகங்கள்லாம் வந்தது. குருன்னாலே வியாசர் தான். குருன்னாலே அதனால தான் பாருங்க, வியாச பூர்ணிமான்னு நம்ம சில பேர் தான் சொல்லுவோமே தவிர வழக்கையெல்லாம் இந்த குரு பூர்ணிமான்னு தான் சொல்லுவாள். குரு எத்தனையோ உலகத்தில் இருக்காள். குருஜி இருக்காள், மகாராஜ் இருக்காள், சுவாமிஜி இருக்காள், எத்தனையோ பேர் இருந்தாலும் குருங்கிற சப்தத்துக்கு யார் சரியான அதிகாரினால் முதல் ரைட்டு அந்த சொல்லுக்கு யாருக்கு உண்டுனால் வியாசருக்கு தான் உண்டு. குருன்னாலே வியாசர் தான். குரு பௌர்ணிமா அப்படின்னு இப்போ நாளைக்கு வரப்போகிறது. அதை ஒட்டி தான் அவர் கருணையோடு பண்ணின இந்த பாகவதத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கோம் ஸ்ரீரங்கத்தில். அதில் பிரஹ்லாத சரித்திரம், பரம பாகவதரான பிரஹ்லாத சுவாமி அசுர குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். சர்வேஷாமபி பூதானாம் ஹரிராத்மேஸ்வரः பிரியः பூதைர்மஹத்பிஹி ஸ்வகிருதைஹி கிருதானாம் ஜீவசம்கிதः தேவோசுரோ மனுஷ்யோ வா யக்ஷோ கந்தர்வ ஏவ வா பஜன் முகுந்த சரணம் ஸ்வஸ்திமான் ஸ்யாத் யதா வயம் நாலம் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜாः பிரீணனாய முகுந்தஸ்ய ந விருத்தம் ந பகுஜ்ஞதா ந தானம் ந தபோநேஜ்யா ந சௌச்சம் ந விரதானி ச
பிரியதே அமலயா பக்தியா ஹரிரண்யத்விடம்பனம். குழந்தையிலா அசுர குழந்தையிலா ஜென்மா எடுத்தவன் ஹரியை ஆராதிக்கணும். அவர்தான் இந்த உலகத்துக்கு சர்வலோகேஸ்வரன், அவர்தான் லோகாத்தியக்ஷன். அவர் மஹத்பிஹி பூதைஹி கிருதானாம் சர்வேஷாம் அபி பூதானாம், எல்லா பூதங்களுக்கும் அவர்தான் நியந்தா. சர்வேஷாம் அபி பூதானாம் ஹரிராத்மேஸ்வர பிரியா. அவர் ஈஸ்வரன், அவர் எல்லாத்துக்கும் நியந்தா, அவர் சிருஷ்டி பண்ணவர், அவர் அவர்கிட்டேருந்து தான் உண்டாச்சு, அவர்கிட்ட தான் நிலை பெற்றிருக்கு, அவர்கிட்ட தான் எல்லாம் ஒடுங்கிறது. அவர் அப்பேற்பட்ட ஈஸ்வரன் நமக்கு ரொம்ப பிரியமானவரா. ஹரிராத்மேஸ்வர பிரியா, நமக்கு ரொம்ப பிரியமானவர். சுஹൃதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி விருச்சதி அப்படின்னால் கீதையில யஜ்ஞ போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். நம்ம பண்ற யாகங்கள், நம்ம பண்ற பூஜைகள், மந்திர ஜபங்கள், என்னென்ன பண்றோமோ எல்லாத்தினுடைய பலனையும் அடையிறவர் அவர் தானா. கடைசியில என்ன பண்றோம், எது பண்ணாலும் நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு தான் சொல்றோம். ஓம் தத் சதி நிர்தேசான்னு தான் கீதையும் சொல்றது. எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணம்னு சுவாமிகிட்ட கொடுத்து விடுன்னு சொல்றது. போக்தாரம் யஜ்ஞ தபசாம், யஜ்ஞத்திலையும் அவர் தான் சாப்பிடுறார், யஜ்ஞ பலனையும் அவருக்கு தான் அர்ப்பணம் பண்றோம். தபஸு பண்றவாள்லாம் தபஸை அவருக்கு தான் அர்ப்பணம் பண்றா. ஒரு சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு நாராயணாயதி சமர்ப்பயாமின்னு இல்லாத ஒரு கர்மா கிடையாது. இல்லைன்னா அது பூர்த்தியாகாது. இப்படி ஆச்சமனம் பண்ணி எந்த கர்மாவும் செய்யணும்னு இருக்கோ அதுபோல பூர்த்தியிலே பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு இப்படி ஆரம்பிச்சா செய்யணும்னு இருக்கும். மோபாக்த சமஸ்தேன்னு சொல்லாத எந்த ஒரு காரியமும் இல்லையோ அதுபோல பூர்த்தியிலையும் நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். நாராயணாயேதி சமர்ப்பயே தத்து அப்படின்னு பாகவதமும் கடைசியில போய் நவயோகி பாக்கியானத்துல சொல்றார். இந்த ரிஷீஸ்வரெல்லாம் எந்த கர்மாவையும் நாராயணன்ட்ட கொடுத்து விடணும் அப்படிங்கிறார். போக்தாரம் யஜ்ஞ தபசாம், யஜ்ஞம் தபஸு எல்லாத்துக்கும் போக்தாவர். சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகங்களுக்கும் ஈஸ்வரன் அவன். உன்னமோ பகவதே வாசுதேவாய தன்மம் தரையே அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த மந்திரம் தைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா சுவாஹான்னு 2 பரமாய் இருக்கு. நம்மெல்லாம் சுவாஹான்னு சொல்லுவோம், மந்திரசாஸ்திரத்தில் உள்ளது. வைஷ்ணவெல்லாம் நமஹான்னு சொல்லுவார். தைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா. தைலோக்கியநாதாயே, 3 லோகத்துக்கு ஈஸ்வரனா அவர். 3 லோகம்னு பேருக்கு சொல்றதே தவிர 17-14 லோகம் இதுபோல அநேக கோடி பிரம்மாண்டம் எல்லாத்துக்கும் அவர் தான் ஈஸ்வரன். சர்வலோக மகேஸ்வரம் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். சர்வலோக ஈஸ்வரம் மகேஸ்வரம், சர்வலோக மகேஸ்வரம், சர்வலோகங்களுக்கும் மகேஸ்வரன் அவர் தான். கீதை அதோட நிறுத்தாத 5ஆம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் இது. போக்தாரம் யஜ்ஞ தபசாம். கீதை படிக்கிறவாளுக்கு தெரியும். 5ஆம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்திலே எல்லா சர்வலோக மகேஸ்வரனான அவர் உனக்கு ரொம்ப சுகுர்த்தாமே அப்படிங்கிறார். சுகுர்த்துன்னா ரொம்ப ஸ்நேகிதன், நெருங்கின திக் ஃப்ரெண்டுன்னு சொல்றாள் இங்கிலீஷ். சுஹൃதம் சர்வபூதானாம், நமக்கு தானா யாரெல்லாம் அவரை ஸ்நேகிதன் நினைக்கிறாளோ எல்லாருக்கும் அவர் சுஹൃத். நீ நினைச்சாலும் நினைக்கலைனாலும் அவர் சுஹൃத். ஆனா நீ அதை தெரிஞ்சுட்டேயானால் ஞாத்வா, இங்க கத்துவான்னு சொல்லலை, நீ போய் அவரை அடையணும்னு சொல்லலை, நீ இருக்கிற இடத்துலயே தெரிஞ்சுக்கோ போற. அவன்தான் உனக்கு சுஹൃத்துன்னு தெரிஞ்சுட்டேயானால் பரமசாந்தியை நீ அடைவே. உலகத்தில் இப்படி பறந்துன்னு இருக்காளே, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு பரவா பறந்துன்னு இருக்காளே. ஞானிகளுக்கு என்ன லட்சணம்னால் என்ன செய்யணும், இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். எங்கே போகணும், யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும், கிம் கரணீயம் கிமகரணீயம் கிம் பఠனீயம் கிம பఠனீயம் சர்வம் பிரம்மமயம்னாலே பிரம்மேந்திரால். அதுபோல ஞானிகளுக்கு என்ன ஒரு பெரிய லாபம்னால் இங்கேயே இருக்கு சாந்தி. ஞாத்வா, சர்வபூதத்துக்கும் ஈஸ்வரனான அவரே சுஹൃதம் சர்வபூதானாம், நமக்கு சுஹൃத்துன்னு தெரிஞ்சுட்டானா பகவான் நமக்கு இருக்கார், நம்மளை ரட்சிக்கேன்னு அந்த நம்பிக்கை வந்துடுத்தானால் அதுக்கு மேல சாந்திக்கு வேற ஒன்றும் சாதனம் வேண்டாம். பணம் கொடுக்காத சாந்தியே, வசதி வாய்ப்பு கொடுக்காத சாந்தியே,
பதவி கொடுக்காத சாந்தியே, அபிஜனங்கள் கொடுக்காத சாந்தியே, எதுவும் கொடுக்காத சாந்தியே பகவான் நமக்கு இருக்காருன்னு நம்பிக்கை பூர்ணமா வந்துடுத்தானால் அது கொடுக்குமா? அப்படி ஒரு சாந்தியை கொடுக்குமா? அந்த சாந்தியை யாரும் கொள்ளையடிக்க முடியாது, திருட முடியாது. சொத்தை வேணா திருடின்னு போயிடலாம், வேற எதையானு வேணா ஏமாத்தி விடலாம். இந்த சாந்தியை யாரும் திருட முடியாது, நஷ்டமும் ஆகாது. பகவான் நமக்கு இருக்கான்னு இந்த ஞாத்துவா, இந்த ஞானம் வந்துடுத்தானால் அவனுடைய சாந்தி சாம்ராஜ்யம் அது தனியா. சுஹൃதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. அவன் பரமசாந்தி அடைவான்னு சொல்றார் கீதையில பகவான். அதுதான் இங்க பிரகலாத சுவாமி சொல்றால், அவன் நமக்கு ரொம்ப பிரியமானவனப்பா. சர்வேஷாம் அபி பூதானாம் ஹரிராத்மேஸ்வர பிரியா. அவன் நமக்கு ரொம்ப பிரியமானவன், ரொம்ப நெருக்கமானவன். எவ்வளவு தூரம் நெருக்கம்னால் ஆச்சாரியால் சொல்லுவாள் பாஷ்யங்கள்ல, ஒரு வஸ்துவை போய் எடுக்கணுங்கிற சிரமம் கூட இல்லடா நீ பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கும்பா. ஏதோ அங்க ஒண்ணு இருக்கு, அதை போய் அடையணுங்கிற முயற்சி கூட வேணுங்கிறது இல்லை. இப்ப தாகமா இருக்கு, தீர்த்தமோ எட்டி இருக்கு, அங்கே போய் எடுக்கணும், இல்லை யாராவது எடுத்துன்னு கொடுக்கணுங்கிற மாதிரி கூட இல்லை. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது உனக்குள்ளதான் இருக்கான்ங்கிறத நீ உட்காண்ட இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். பூதைர் மஹத்பிஹி ஸ்வகிருதைஹி கிருதானாம் ஜீவசம்ஹிதா. அவன் பிரியனவன், அவன் ஆத்மாவன், எல்லாத்துக்கும் காரணமானவன், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவன் அவன், உனக்குள்ளேயும் இருக்கிறவன் அவன். அவன் தான் உனக்கு எல்லாம்ங்கிறத நீ தெரிஞ்சுன்னுட்டே. ஆனால் அதுக்கு மேல என்ன இருக்கு? பூஜை சித்தகுருக்க கண்ண மூடி உனக்குள்ள அவன் தான் இருக்கான்ங்கிறத நீ அனுசந்தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டே. ஆனால் அதுதான் உயர்ந்த பக்தி. அந்த உணர்வை அடையிறதுக்கு நீ தேவனாதான் இருக்கணுங்கிறது இல்லை, அசுரனாதான் இருக்கணுங்கிறது இல்லை, மனுஷனோ யக்ஷனோ கந்தர்வனோ. தேவாசுரோ மனுஷ்யோவா யக்ஷோ கந்தர்வ ஏவவா. யாரு என் தெய்வத்தை பஜிச்சாலும் பஜன் முகுந்த சரணம். பகவான் அண்டினால் எல்லாரையும் சௌக்கியமா வைப்பான் பகவான். பஜன் முகுந்த சரணம் சுஸ்திமான் சியாத்யதாவயம். நம்மளை கட்டாயம் க்ஷேமமா வைப்பான். குழந்தையில அசுர குழந்தையில நம்மெல்லாம் அசுராளாச்சே, நாராயணனோ தேவனாச்சே, தேவாதி தேவனாச்சே, நம்மளை ஏத்துப்பானா, நம்ம கிட்ட அன்பு செய்வானா, நமக்கு க்ஷேமம் செய்வானான்னு நினைக்காதே. அவன்தான் நமக்கு சுஹൃத், அவன்தான் நமக்கு பிரியன், அவன்தான் நமக்கு ஆத்மா. நான் அதுக்கு பிராமணனா பிறக்கலையே, காயத்ரி முதலிய உபாசனைகள் யஜ்ஞயாகங்கள் பண்ணலையே நினைக்காதே. நாலம் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜாஹா. நான் ரிஷி குலத்துல பிறக்கலையே, தேவகணத்துல இல்லையே, பிராமணனா இல்லையேன்னா நீ நினைக்காதே. அசுராத்மஜாஹா, ஹே அசுர குழந்தையில பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வேண்டாண்டா. பிரீணனாய முகுந்தஸ்ய நவிருத்தம் நபகுஜ்ஞதா. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு எந்த விருத்தமும் வேண்டாம். விருத்தம்னா சீலம். பெரிய குலத்துல பிறந்திருக்கணும், ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை பகவானை சந்தோஷப்படுத்துறது. நவிருத்தம் நபகுஜ்ஞதா. ரொம்ப படிச்சிருக்கணும், ஒரு 2 சாஸ்திரமாவது படிச்சிருக்கணும், வியாக்கரணம் படிச்சிருக்கணும், வேதாந்தம் படிச்சிருக்கணும், அப்பதான் பகவான் சந்தோஷப்படுவார்னு நீ நினைக்காதே. அசுர குழந்தையில நபகுஜ்ஞதா. அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவனிடத்துல அன்பு செய்யறதுக்கு நீ படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நதானம் நதபோ நேஜ்யா. அவர் பக்திக்கு சந்தோஷப்படுறா போல நீ தானம் பண்றதுனால சந்தோஷப்பட மாட்டா. ஏதாவது பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. தானம் வேண்டாம், ந தபஹா நச்ச இஜ்யா, யஜ்யம் வேண்டாம், ஸ்நானாதிகள் வேண்டாம்னு இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சம்ஸ்கிருதம் வெறும்னா கேவல சம்ஸ்கிருத அர்த்தம் தெரிஞ்சவன் இப்படித்தான் சொல்லுவான். நீ ஸ்நானம் பண்ண வேண்டாம், நீ யாகம் பண்ண வேண்டாம், நீ தானம் பண்ண வேண்டாம், நீ யஜ்யம் பண்ண வேண்டாம், விரதங்கள் பண்ண வேண்டாம், பக்தி போரும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றதும்பா. அப்படி அர்த்தம் இல்லை. இதெல்லாம் செய்யறதுனால உண்மையான பக்தி கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. ஆனா பக்திக்காக சாதனமா இதெல்லாம் செய்யத்தான் வேணும். இதெல்லாம் பக்தியா ஆயிடாது. ஆனா பக்தி சாதனமாய் தானம் விரத தபோஹோம ஜப சுவாத்தியாய சம்யமேகின்னு நீ உத்தவ சுவாமி சொல்றா. கிருஷ்ண பக்திக்கு எவ்வளவோ சாதனங்கள் வேணுமாம். ஸ்ரேயோபிஹி விவிதைஷ்டான்யேஹி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதேங்கிறார். அதனால பூர்வாபரம் மனசுல வச்சுட்டு பாகவதத்தை பெரியவாள்லாம் எப்படி அர்த்தம் சொல்றாள்னு பார்த்து பார்த்து அர்த்தம் சொல்லணும். வெறுமன சப்தார்த்தத்தை மாத்திரம் சொன்னோமானால் குழப்பம்தான் நேரம். இவனுக்கும் குழப்பம், கேட்கறவாளையும் குழப்பிடுவான்.
ந தானம் ந தபோ நேஜ்யா ந சௌச்சம் ந விரதா நிச்சா. இதெல்லாம் வேணுங்கிறது இல்லை. முடிஞ்சவாள் பண்ணட்டும், முடியலைன்னா முடியலையே பண்ணலையேன்னு வருத்தப்படாது. பிரியத்தே அமலயா பக்தியா, நிஷ்காமமான அந்த கபடமில்லாத பக்தி தான், அதுலதான் பகவான் சந்தோஷப்படுறார். ஹரிரண்யது விடம்பனம். பக்தி இல்லாத இதெல்லாம் பண்ணினேயானால், விடம்பனம்னா வெளிவேஷம்னு அர்த்தம். தம்பத்துக்கு செய்யறதாக ஆயிடும். அவா கொண்டாடணும், இவா கொண்டாடணும், இன்ஸ்டாகிராம்ல போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும்னு அதுக்காக செய்யற காரியமா ஆயிடும். பக்தி இல்லாத தானாதிகள் செஞ்சேயானால், உண்மையான பக்தியோடு இருந்தேயானால் அதுலேயே பகவான் சந்தோஷப்படுவான். பிரியத்தே அமலயா பக்தியா ஹரிரண்யது விடம்பனம். ததௌ ஹரௌ பகவதி பக்திம் குருத தானவாஹ ஆத்மௌபம்யேன சர்வத்ரே சர்வபூதாத்மனீஸ்வரே. ரெண்டே விஷயம்தான் வேணும்னு விட்டார். விஷ்ணுவினிடத்துல பக்தி பண்ணுங்கோ, எல்லாரையும் ஒன்ன போல பாருங்கோங்கிறார். துவேஷிக்காதே, யாரையும் துவேஷிக்காதே. ஏன்னா பகவானால படைக்கப்பட்ட உலகம் இது. எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கால். நீ ஒருத்தரை துவேஷிச்சே ஆனால் அது பகவத் துவேஷ பரியந்தம் ஆயிடும், அபச்சாரமா ஆயிடும். உள்ள அந்தரியாமையா அவன் தான் இருக்கான். எப்ப நீ அதை தெரிஞ்சுனுட்டையோ, சர்வத்ர ஆத்மௌபம்யேன, எல்லாருக்குள்ளேயும் பகவான் ஆத்மாவா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. சர்வபூதானி சாத்மனி, எல்லாருக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், எல்லாமாயும் அவன் தான் இருக்கான். அவன் ஈஸ்வரன். அவன் நீ நினைக்கிறே அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்காதே, உனக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அதனால எல்லாரையும் பகவான்னு பாரு, பூஜிக்க வேண்டாம். அதுக்காக எல்லாரையும் பலகா போட்டு சந்தன குமாதிகள் வச்சு பூஜிக்க வேண்டாம். துவேஷபாவம் கூடாது. யாரிடத்துலையும் துவேஷபாவம் இருந்ததானால் பகவான் பூர்ணமா நம்ம கிட்ட கருணை செய்ய மாட்டான். ததோ ஹரோ பகவதி பக்திம் குருத தானவாஹா. தானவாகனா தனுனுடைய குழந்தை, அசுரால்ல ஒரு சமூகம், திதியினுடைய குழந்தையில் ஒரு சமூகம், இப்படி சேர்ந்துதான் 66 கோடி பேர்கள். தானவாஹா, தனு குழந்தையில அசுர குழந்தையில எல்லாரையும் தன்னை போல பாருங்கோ. அது இல்லாதது தான் அசுர சுவாவம், அது இருந்துதானா அதுதான் தேவ சுவாவம், பாகவத லட்சணம். ததோ ஹரோ பகவதி பக்திம் குருத தானவாஹா ஆத்மௌபம்யேன சர்வத்ரே சர்வபூதாத்மனீஸ்வரே. எல்லாம் அவனோடது, எல்லாருக்குள்ளேயும் அவன் இருக்கான்ங்கிற பாவனையோட பக்தி பண்ணுங்க. தைதேயா யக்ஷரக்ஷாம் ஸ்திரியாஹ சூத்ரா விரஜௌகசாஹ खगामृगाः पापजीवाः சந்திஹ்யச்சுததாம் கதாஹ. பகவான் அடைஞ்சி எத்தனை பேர் க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள் தெரியுமா? பிரகலாத சுவாமி சொல்றாள் இங்கே. தைதேயாஹா, திதிபுத்திரார்கள்ல அசுரர்கள்லேயே எத்தனையோ பேர் க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள். பிரகலாதனோட பேரனே மகாபலியே அசுரன் தான். ஆனா பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சு விட்டார். ஓணம் ஓணம்னு இப்ப மேல கொண்டாடுவாள். ஸ்ரவணம் கேரளத்துல ரொம்ப பிரசித்தம். நம்ம பக்கங்கள்ல ராமநவமி, ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி அளவுக்கு ஓணம் தெரியாது. இப்ப அதுவும் கொண்டாடின்னு இருக்கா. அசுரனோட ஜெயந்தி தானே அது, வாமன ஜெயந்தி. அசுரனுடைய சரித்திரம் தானே அது. வாமனரை விட மகாபலிக்கு தான் பெருசா கோலம் போட்டு அவனை கொண்டாடுவாள். மகாபலி வேஷங்கள்லாம் போட்டுன்னு வருவாள் கேரளத்துல. அசுரனாயிருந்தாலும் அவனும் பகவானுடைய பிரசாதத்தை அடைஞ்சிருக்கான். யக்ஷர்கள்ல எத்தனையோ பேர் பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சிருக்காள். குபேரன்னா யக்ஷன்தான். யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாயே, யக்ஷர்கள்லாம் பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சிருக்கா. ரக்ஷாம்சி, ராட்சசர்கள் அடைஞ்சிருக்கா. யாரு? விபீஷண சுவாமி ராட்சசன் தானே. ராவணன் ராட்சசன்னா அவன் தம்பி யாரு? ஆனா விபீஷண ராட்சசன்னு சொல்றது இல்லை, விபீஷண ஆழ்வார்னு தான் சொல்ற. ஸ்ரீரங்கத்திலே ராத்திரி ராத்திரி வந்து சேவை சாதிக்கிறாள் விபீஷண சுவாமிக்கு பெருமாள். அர்த்தஜாமமாயி பட்டர்கள் போட்டிட்டு வந்துட்டாள். ஆனால் தன் பரிவாரங்களோட வந்து இறங்குறாராம் கண்ணுக்கு தெரியாத விபீஷண சுவாமி. இன்னைக்கு ஸ்ரீரங்க மகாத்மன் சொல்றது, ராத்திரி ராத்திரி கோவிலில் அர்ச்சகாலெல்லாம் பூட்டிட்டு தீபத்தை இது பண்ணிட்டு வந்ததும் விபீஷண சுவாமி வராலாம் தன் பரிவாரத்தோட. இங்கே அவர் சப்த சிரஞ்சீவியில ஒத்தர், ஹனுமாரை போல விபீஷண சுவாமி. அவரும் சிரஞ்சீவி. அவர் தன் குடும்பத்தோட பரிவாரங்களோட ராட்சசகங்களோட ஸ்ரீரங்கத்தில் வந்து இறங்கி ரங்கநாதனை பூஜிக்கிறார். ஒரு நாள் கேட்டாலாம் பெருமாள்கிட்ட, நீங்க படுத்துட்டே இருக்கீங்களே, இங்கே நீங்க படுத்துட்டே இருக்கிற அழகையே நாங்கள் நித்தியம் பார்க்குறோமே, உங்க நடக்க அழகையே எப்போ பார்க்கறது? நீங்க நடக்கவே மாட்டேல, படுத்துட்டே இருக்கீங்களே, எழுந்துக்கவே மாட்டேல. சில பேர் அனந்த சயனமாவே இருப்பாளோன்னு,
எழுந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டேலா அப்படின்னு ஒரு நாள் பெருமாள்கிட்ட கேட்டாராம் விபீஷண சுவாமி. மேல்கோட்டைன்னு பேரு இந்த பக்கம், கீழ்கோட்டைன்னு பேரு திருக்கண்ணபுரம். நீ கீழ்கோட்டவா உனக்கு காமிக்கிறேன் நட அழகேன்னு இன்னைக்கும் மாசம் அமாவாசையில சௌரிராஜ பெருமாள் விபீஷண சுவாமிக்கு அங்கே சந்நிதி இருக்கு. அந்த சந்நிதிக்கு வருவார், முன்னட போடுவார், பின்னட போடுவார். விபீஷண சுவாமிக்கு பின்னழக காமிக்கிற உற்சவம்னே ஒரு உற்சவம் திருக்கண்ணபுரத்துல இன்னைக்கு நடந்துருக்கு. खगामृगा पापजीवाः दैतेयायक्षरक्षांसि शौरिराज பெருமாள்னு பேர். உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு சர்வாங்கம் சுந்தரமா தலை நிறைய குடுமி வச்சுன்னு இருக்காள் பெருமாள். அங்கே சௌரிராஜ பெருமாள்னே பேரு, உத்பலாவதகம்னு பேரு அவரோட கோவில். விமானத்துக்கு இப்படி காஞ்சிபுரத்தில் புண்ணியகோட்டி விமானம்னு சொல்றாளோ, வைகுண்ட விமானம், ஆனந்த விமானம்னு திருப்பதியில் எப்படி சொல்றாளோ, அதுபோல அங்கே திருக்கண்ணபுரத்தில் உத்பலாவதகம்னு பேர். உத்பலாவதகே திவ்யே விமானே, அழகான புஷ்கரம் வாசல்ல, கோயில் வாசல்ல அது ஒரு குளம் திருக்கண்ணபுர பெருமாளுக்கு. சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு அங்கதான் ஆழ்வார் ஸ்ரீராமனா பாவிச்சு 10 பாட்டு பாடுறா. மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ஆரம்பிச்சு ராகவனே தாலேலோன்னு குலசேகர ஆழ்வார் திருக்கண்ணபுர பெருமாளுக்கு தான் தாலேலோ பாடுறார். தைத்தேயாயக்ஷரக்ஷாம்சி, ராட்சசாலாம் பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சிருக்காள். ஸ்திரியாஹா சூத்ராவ்ரஜூகசாஹா, ஸ்திரீக்கள் கோபிகைகள். கோபிகைகள் சைரந்திரி முதலியவாள்லாம் அங்கே திரௌபதி சபரி இவாள்லாம் பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சிருக்காள். எல்லா ஜாதிக்காலாலும் பகவானுடைய பிரசாதத்தை அடைஞ்சிருக்காள். விரஜௌகசாஹா, விரஜவாசிகள்லாம் பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சிருக்காள். खगा மிருகா பாபஜீவாஹா, खगाஹான்னா ஆகாசத்தில் பறக்கிறது பறவைகள்லாம் பகவானுடைய கருடன் முதலியவாள்லாம் பகவத் பிரசாதத்தை அடைஞ்சிருக்காள். மிருகாஹா ஜட்டாயு முதலியவைகள், பறவைகள்னா ஜட்டாயு முதலியவைகள். ஜட்டாயுசு அக்ஷயமான புண்ணியலோகத்தை வாரி விட்டால் ஸ்ரீராமன். அப்பாவுக்கு செய்யாத சம்ஸ்காரத்தை லக்ஷ்மணா இந்த ஜட்டாயுக்கு செய்வேன்னு யாகதிர்யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதி அபராவர்த்தினாம் யாச்சே யாச்சே பூமி பிரதாயினாம் மயாத்வம் அபியனுஜ்ஞாதः கச்சலோகானனுத்தமானி கிருத்ரராஜ மகாசத்வே சம்ஸ்கிருதச்ச மயா விரஜா. ஹே பக்ஷிராஜான்னு கூப்பிடுறார். கிருத்ரராஜ மகாசத்வே, பறவைகளுக்கெல்லாம் அரசனே, நான் உனக்கு சம்ஸ்காரம் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு பண்ணாத அக்னிதானம் உனக்கு பண்ணியிருக்கேன். அக்ஷயமான புண்ணியலோகங்கள்லாம் உனக்கு திறந்திருக்கு போன்னு சொல்லி அனுப்புறார் ஜட்டாயுசுக்கு. खगाஹா, அதை பிரகலாத சுவாமி சொல்றா. ஜட்டாயு முதலியவைகள்லாம் க்ஷேமத்தை அடையலையா. மிருகாஹா, மிருகங்கள்லாம் க்ஷேமத்தை. கஜேந்திரன் மிருகம்தான். காலஹஸ்தின்னு யானை பூஜிச்சதான க்ஷேத்திரம் சிவக்ஷேத்திரம். இங்கே ஆனைக்கா அண்ணலேன்னு யானை பூஜிச்சதான க்ஷேத்திரம். திருச்சியில் திரு எறும்பூர் அப்படின்னு எறும்பு பூஜிச்சதான க்ஷேத்திரமும் இருக்கு. திரு எறும்பூர் அப்படின்னு பேரு. நண்டு பூஜிச்ச க்ஷேத்திரம் இருக்கு. பரமேஸ்வரனோட பக்தாலேயே சொல்றேன். சிலந்தி பூஜிச்ச க்ஷேத்திரம். இப்படி எல்லா மிருகங்களும் பகவான் ஆராதிச்சிருக்கு. மனுஷனா இருந்து நம்ம 2 பில்லத்தை போட வேண்டாமா? கோவிலில் கொண்டு கொடுத்து பிரதட்ச நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? खगा மிருகாஹா, சுக்ரீவன் குரங்கு தானே. ஆஞ்சநேய சுவாமி சொல்றார் நானே குரங்கு தானேங்கிறார். ஒரு இடத்துல போய் பாகவதத்தில் பத்ரிகாசிரமத்துக்கு மேலே கந்தமாதன பர்வத்தம்னு ஒரு பர்வத்தமா, பத்ரிக்கு மேலே அந்த ஓம் கந்தமாதன சைலஸ்தாய நமஹா, கந்தமாதனத்தில் இருக்கார் ஹனுமார்னு சொல்லப்படுற. இந்த ஹனுமார் சொல்றார், மரத்துக்கு மரம் தாவர மிருகங்களான எங்களையே வாரி அணைச்சு கட்டின்ற பிரபு ஸ்ரீராமன் அப்படி. அபினோ வனோகசா சகார சக்கேபத லக்ஷ்மணாகிரஜா அப்படிங்கிறார் ஹனுமார். ந ஜன்மனூனம் அஹதோ ந சௌபகம் நவாங்ன புத்திர்ன கிருதிஸ்தோஷஹேது தைரியத்விசிருஷ்டானபி நோ வனோகசா சகார சக்கேபத லக்ஷ்மணாகிரஜா.
அவரும் சொல்றார், சுரோ என் ராமனை ஆராதிக்கிறதுக்கு சுரனோ அசுரனோ ஜென்மமோ கர்மமோ எதுவும் வேண்டாம்பா. ராமான்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? மனசுதான் வேணும். ந ஜன்மனூனம் மகதோ ந சௌபகம் ந வாக்கு ந புத்தி ந கிருதிஸ்தோஷஹேது தைரியத்விசிருஷ்டானபி நோ அனூகசஹ சகார சख्ये பத லக்ஷ்மணக்ரஜः சுரோ சுரோ வாப்யதவா நரோ நரஹ சர்வாத்மனாய சுகிருதஜ்ஞமுத்தமம் பஜேத ராமம் மனுஜாகிருதிம் ஹரிம் யவுத்தரானனயதே கோசலாம் திவம் வாத மாமகன் மர்க்கட்டம் விலங்கு அப்படின்னு ஆழ்வாரும் ஸ்ரீரங்க பாசுரத்திலே ஹனுமான வாரி அணைச்சு கட்டிண்டே ராமாவதாரத்திலேன்னு நம்பி வந்திருக்கேன் ரங்கநாதா ஒன்னே, ஆதலால் சரண் புகுந்தேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிறார். நீ குரங்க கூட ஏத்துக்கிறவன், வாரி அணைச்சு கட்டிக்கிறவன். வாதம்னா காத்து, வாத மாமகன். காத்துனுடைய பையன் யாரு? வாயுகுமாரன் ஆஞ்சநேய சுவாமி. வாத மாமகன் மர்க்கட்டம் விலங்கு. அவன் குரங்கு, அவன் விலங்குன்னு நீ பார்த்தியா? வாரி அணைச்சு கட்டிக்கலையா? ஏஷ சர்வஸ்வபூதுஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதான்னு ஹனுமன்னே உன்னை கட்டிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இங்கே வான்னு கூப்பிட்டு கட்டின்றாரான். சுந்தரகாண்டம் முடிஞ்சதுமே யுத்தகாண்டம் முதல் சர்க்கம். ககா மிருகாஹா பாபஜீவாஹ, அது ஹனுமானே தானே சொல்றதாக சுகாச்சாரியா பஞ்சமஸ்கந்தம் 19ஆம் அத்தியாயத்தில் சொல்றார். என்னெல்லாம் கூட இழுத்து கட்டின்ற பிரபு அவன், என்ன கூட இழுத்து காலடியில் உட்காத்தி வச்சுட்டு தன் பாதத்தை கொடுத்தவன் அவன். தைரியத்விசிருஷ்டானபி நோ அனூகசஹ, நாங்கள்லாம் காட்டில் இருக்கதான் லாயக். நகரத்தில், அதுவும் அயோத்தி மாதிரி இங்கிதஜ்ஞாஷ்ட கோசலாகான்னு ரொம்ப நவநாகரிகமுடைய அயோத்திக்குள்ளே வரத்துக்கு நாங்கள் லாயக்கே இல்லை. அவர் நினச்சிருந்தாரானா கிருஷ்ணந்தையோடு எங்களை விட்டுட்டு வந்திருக்கலாம். புஷ்ப விமானத்தில் ஏற்றி கிருஷ்ணந்தையிலேயே இறக்கி விட்டுட்டு நல்லபடியாக இருங்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனால் எங்களெல்லாமும் அழிச்சுன்னு வந்தார் அந்த நாகரீகமான நகரத்துக்கு. அழிச்சுன்னு வந்ததோட ஆச்சரியமில்லை, கையை பிடிச்சிட்டு என்னோட ஃப்ரெண்டுங்கிறாராம் சுக்ரீவனே. அயோத்தியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாராம். ஆஞ்சநேயரே தன் காலடியில் உட்காத்தி வச்சுக்கிறாராம். அங்கதனே பக்கத்தில் நிறுத்திக்கிறாராம். ஜாம்பவான்னு நிறுத்திக்கிறார். பழைய தஞ்சாவூர் படம் பார்த்தோமானா மனுஷால் குறைச்சலாக இருப்பா. பட்டாபிராமர் படத்தில் ஒரே கரடி கூட்டம், ராட்சச கூட்டம், குரங்கு கூட்டம். ககா மிருகா பாபஜீவாஹ, அதுதான் இங்கே சொல்றார் பிரகலாத சுவாமி. பட்சிகளையும் மிருகங்களையும் பாபஜீவர்கள் யாராவனாலும் இருக்கட்டும், என் பிரபுட்ட வந்துட்டானா, அவரை நம்பி வந்தாலானால் மோட்ச பரியந்தம் கொடுப்பார் அவர். சந்தேஹ்யச்சுதாம் கதா, அச்சுதன்னு பேரு அவனுக்கு. பக்தர்களே ஒருபொழுதும் கைவிடாத தெய்வம் எதுவோ அதற்கு அச்சுதன்னு பேர். பக்தாம் நச்சாவயதி தியச்சுதா, பக்தர்களே கைவிடாத தெய்வம். சுத்தின்னா கைவிடுறது, விட்டுடுறது. பக்தாம் நச்சாவயதி, அவன் ஒருபொழுதும் விடமாட்டான், அதனால அச்சுதன் அப்படின்னு பேர். அதனாலதான் அச்சுதா. இங்கே ருக்மிணி சந்தேசத்துல முதல் ஸ்லோகமே அச்சுதா, உன்கிட்ட நான் மனசை வச்சுட்டேன். ஸ்ருத்வா குணானி புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் தொய்யச்சுதா விஷதி சித்தம பத்திரபம் மே. அச்சுதா, உன்னை நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு தான் ருக்மிணி ஆரம்பிக்கிறார். நீ என்ன பக்தர்களை கைவிடாத தெய்வம்னு. ககா மிருகா பாபஜீவாஹ சம்திஹ்யச்சுதாம் கதாஹ ஏதானபானேவ லோகேஸ்மின்னி பும்சஹ ஸ்வார்த்தः பரஸ்மிருதः. ஏகாந்தமான பக்திக்கு தான் ஆசைப்படணும். எல்லாரையும் கோவிந்தன்னு பாருங்கோ, பகவான்னு பாருங்கோ, யாரிடத்துலையும் துவேஷம் பண்ணாதீங்கோ. துவேஷிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் லோக விஷயத்துக்கு வரையல்? இந்த காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் லோக தர்மங்கள். உனக்கு அதுக்கு எதுக்கு டைம் வச்சுட்டு இருக்கே? நீ உனக்கு பாகவதம் படிக்க வேண்டாமா? துளசி எடுத்து பகவானை அர்ச்சிக்க வேண்டாமா? நாமம் சொல்ல வேண்டாமா? அப்பப்போ ஆலயங்களில் போய் பகவானை தரிசனம் பண்ண வேண்டாமா? இதுக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிவிடாது. வச்சேனா பாருங்கிறது, அவன் அப்படி பண்ணான், இவன் எப்படி பண்ணான்னு வம்பு பேசிட்டு ஒரு க்ஷணம் பகவானை மறந்தா கூட பெரிய நஷ்டமா நினைப்பாலாம் மகான்கள்லாம். ஐயோ, இந்த ஒரு நிமிஷம் போயிடுத்தே பகவான் நாமம் சொல்லாது, பகவத்குணம் கேட்காதே, பாகவதம் படிக்காதேன்னு. ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்ர ததீக்ஷணம். பகவானை பஜிக்கிறது தான் உயர்ந்த காரியமாக நினைச்சு அவனை பஜிக்கணும். அவனாவே லோகத்துல எல்லாரையும் நினைக்க. லோகே பும்சஹா பரஹா, உலகத்துல உயர்ந்த
மகான்களுக்கு என்ன லட்சணம்னால் இதான் லட்சணம்னு பெரியோர்கள்லாம் சொல்றாள் அப்படின்னு இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சுடுத்து. பிரகலாத உபதேசம். ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்ர ததீக்ஷணம் ஏதாவானேவ லோகேஸ்மின்னே பும்சஹா ஸ்வார்த்தா பரஸ்மிருதா. பெரியோர்கள்லாம் என்ன சொல்றாள் தெரியுமா? பகவானையே நினைச்சுட்டு இருக்கான். அவன் நாமத்தையே பாடிண்டு, வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்கேன்னாலே நாச்சியார், அவன் நாமத்தையே பாடிண்டு ஒங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னார். சின்ன குழந்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாள் அவள் ஆண்டா. அவன் நாமத்தை பாடு, சஹஸ்ரநாமத்தை சொல்லு, வீணா அனாவசியமான லோக விஷயங்கள்ல மனசை விடாதே, பேசாதே, மனசால அவனையே சிந்தனை பண்ணு. பெரியோர்கள்லாம் உயர்ந்த மனுஷனுக்கு லட்சணமாக, பக்திக்கு லட்சணமாக இதை தான் சொல்றாள். எல்லாரையும் பகவானா பார்க்கற, யாரிடத்துலையும் துவேஷபாவனை இல்லாத பகவானை எப்பொழுதும் பஜிக்கிற ஏகாந்தமான பக்தியிலே. ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்ர ததீக்ஷணம். இதுதான் உயர்ந்த பாகவத தர்மம்னு சொல்லி பிரகலாத சுவாமி முடிச்சுட்டா. இதோட இந்த உயர்ந்த பாகவதம் என்ன சொல்ல வந்ததோ அது இந்த 2 அத்தியாயத்துக்குள்ளே இதை நான் பல நாளாக சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா இது தெரியணும் பிரகலாத சுவாமி என்ன சொன்னார்னு. நான் சப்தாகங்களில் 2 ஸ்லோகம் தான் சொல்ல முடியாது. சின்ன வயசு கிடைக்காது, மனுஷ ஜென்மா கிடைக்காது, பகவான் ஆராதிங்கோன்னு சொன்னால்னு கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிகா துர்லபம் மானுஷம் ஜென்மா மாதிரி 2 விஷயங்கள் தான் சப்தாகத்தில் சொல்கிறதே சொல்ல முடியும். ஆனால் 2 அத்தியாயம் பெரிய அத்தியாயம் பிரகலாத சுவாமி அசுர குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காள்னா அதை ஒரு தரையாவது நான் சொல்ல வேண்டாமா வாழ்நாளில்? அதுக்காக தான் இப்போது இங்கே ஆசிரமத்தில் ஒரு ஸ்லோகமாய் ஒரு அத்தியாயமாய் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த அத்தியாயம் அத தைத்திய சுதா சர்வே ஸ்ருத்வா ததர்வர்ணிதம் ஜாகருஹுர்நிரவத்யத்வாதி நைவ குர்வனு சிக்ஷிதம். இதை கேட்டதுமே அசுர குழந்தை எல்லாம் ததனுவர்ணிதம் பிரகலாதனால சொல்லப்பட்டது நிரவத்யத்வாத், தோஷம் இல்லாததா இருக்கு. இதுல என்ன பகவான பக்தி பண்ணுன்னு சொல்றதுல இந்த பாடத்துல என்ன தோஷம் இருக்கு? தோஷம் இல்லாதது உடனே மனசுக்கு போட்டு கொடுத்தான். கறந்த பாலை கொடுத்தா பட்டுன்னு குடிச்சுடுவாள். பாலில் என்ன தோஷம் இருக்கு? டிகாஷனை கலக்கிறது தான் தோஷம். டீயோ காபியோ கலந்தா தான் தோஷமே தவிர சுத்தமான பாலில் ஒரு தோஷமும் இல்லையே. குழந்தை அதை தானே குடிக்கிறது. பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் பால் தானே அமிர்தமாக இருக்கு. கோ கொடுக்கறது தான் அமிர்தம், பசு கொடுக்கறது தான் நமக்கு அமிர்தம். அந்த க்ஷீரம் எப்படி சுத்தமாக இருக்கோ காய்ச்சியும் குடிக்கலாம், காய்ச்சாமலும் குடிச்சு விடலாம், சர்க்கரை போட்டும் குடிக்கலாம், சர்க்கரை இல்லாமலும் குடிக்கலாம், குங்குமப்பு போட்டும் குடிக்கலாம், காப்பியும் விட்டு குடிக்கலாம். ஆனால் சுத்த க்ஷீரத்தினுடைய அமிர்தத்துவம் போயிடும், கெட்டு போயிடும். காப்பிங்கிறது அது காஃபின்னு சொல்கிறா இல்லையா, அது ஒரு போதை, கஃபின். அது ஒரு விதமான இது கலந்து விடுறது அந்த அமிர்தத்தில். டீயும் அது போல் ஸ்லோது தான் சொல்கிறா. அப்படி இல்லாத வெறும் சுத்தமான பாலாக இருந்ததுன்னா, காஃபி வேணால் சில பேருக்கு பிடிக்காது, டீ வேணால் சில பேருக்கு பிடிக்காது, பால் எல்லாருக்கும் பிடிக்குமே பிறந்த குழந்தையிலேருந்து. அதுபோல் நிரவத்யத்வாத் அப்படின்னா சுத்தமான தோஷமே இல்லாத பிரகலாதன் சொன்ன இந்த பாகவத தர்மம் எல்லார் மனசுலையும் பட்டு கொடுத்தான். அதுவும் குழந்தையெல்லாம் இருக்கிறதுனால ஜகருஹோ அதை அப்படியே ஏற்றுன்னு விட்டாலாம். இந்த குழந்தையில ஏற்றுண்டு அதனால என்னாச்சுன்னால் குருவனு சிக்ஷிதம் நயேவ ஜகருஹோ. இனிமே சண்டாமர்கால் சொன்னதை கேட்கக்கூடாதுடா, பிரகலாதன் சொன்னதை தான் கேட்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாலாம். பிரகலாதன் இனிமே என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு. அதாச்சாரிய சுதஸ்தேஷாம் புத்தி மேகாந்த சம்ஸ்திதாம் ஆலக்ஷபீதஸ்துரிதா ராஜ்ஞா வேத யத்யதா. ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இனிமே சண்டாமர்கால் பாடம் எடுத்தா அதை கவனிக்கிறது இல்லை, பிரகலாதன் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும்னு அவளை அலட்சியப்படுத்தி விட்டு எல்லாருமா நாராயணா 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 நாராயணான்னு ஹரே நாராயணான்னு பிரகலாதனோட கூட நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதை கவனிச்சுட்டு சண்டாமர்கால் மத்தியான நேரத்தில் ஆகாரம் கொடுக்கலாம்னு வந்தவாள் யாரையும் கூப்பிட்டு யாருமே திரும்பி பார்க்கலையா. சிவங்கோவிலில் 63 வராட்டமாக எல்லாம் உட்காந்து நாராயணனமாக சொல்லிட்டு இருக்கான். பிரகலாதனோட பார்த்து பயந்து போய் சண்டாமர்கால் ராஜாட்ட சொல்ல ஓடினாள். ஹிரண்யகசிபுட்டேங்கிறதோட இன்னைக்கு கதையை நிறுத்திக்கிறேன். நாளைக்கு மேலே ஹிரண்யகசிபு குழந்தைய கூப்பிட்டு அதட்ட பிரகலாத சுவாமி தூண்லேருந்து வெளியில் வந்து பிரகலாதனுக்காக அந்த சிம்மம் தூணை பிளந்துட்டு வெளியில் வந்து ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ண போகிறாள். நாளைக்கு கரெக்டாக சதுர்தசி. சதுர்தசியில் தான் நரசிம்மாவதாரம், பிரதோஷம் சதுர்தசியில் தான். பொதுவாக நரசிம்ம அவதாரமே சதுர்தசியில் தான். வைகாச மாதம் சதுர்தசியில் தான் நரசிம்ம ஜெயந்தி வரும், வைசாக மாதத்தில். நாளைக்கும் அழகாக இனிமே கதை நரசிம்மாவதாரம் தான். அடுத்த இந்த அத்தியாயத்தில் 104 ஸ்லோகம்
பிரகலாதனை அதட்ட போகிறார். ஒன்னே நிருசிம்மம் ஓடி வந்துவிட போகிறார். சத்தியம் விதாதும் நிஜவிருத்திய பாஷிதம்னு. நாளைக்கு நிருசிம்மாவதாரம், ஹிரண்யகசிபு சம்ஹாரம், பிரகலாதனுக்கு பரமானுகிரகம் பண்ணின அழகான கதை. நாளைக்கு நிருசிம்மத்தினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். சப்தாகத்தில் இன்னைக்கு 5 நாளாக பாகவத சப்தாகம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக ருக்மணி கல்யாணம், கோபி கீதங்கள்லாம் படிக்கப்பட்டு இன்றைக்கி ருக்மணி கல்யாணமாச்சு. நாளைக்கு சத்யபாமா கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து அஷ்டமகிஷி விவாகங்களில் அதெல்லாம் படித்து, குச்சேல சரித்திரங்கள்லாம் படித்து, ஸ்ருதி கீதையெல்லாம் படித்து, நவயோகி உபாக்கியானங்கள்லாம் நாளைக்கு பாராயணம். நாளைக்கு குரு பௌர்ணிமாவோட கார்த்தால பாகவத சங்கிரகாத்தியாயம் படித்து சப்தாக பூர்த்தி. வியாசருடைய அனுகிரகமும் குருவாயூரப்பனோட அனுகிரகமும் நம்ம எல்லாரும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. வேதாந்த வேத்யாய ஜகன்மயாய யோகீஸ்வரத்யேய பதம்புஜாய த்ரிமூர்த்திரூபாய சஹஸ்ரநாம்னே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகா. ஹர நம பார்வதீபதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம், ஜானகீகாந்தஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேயமூர்த்தி.